என்றும் திருமலை என்றும் அழைக்கும் அருள்மலை ஸ்ரீ வெங்கடேசன் வாழும் மலை. பல்லாண்டு காலமா பரமன் வாழும் திருமலை. உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் வேங்கமாம்பா திருவேங்கடாரத்தி கண் கொண்டு ஆனந்தி தரிகொண்ட வேங்கமாம்ப நம் நாட்டின் ஜோதியே. திருவேங்கடாரத்தி கண் கொண்டு ஆனந்தி தரிகொண்ட வேங்கமாம்ப நம் நாட்டின் ஜோதியே. பக்தி என்ற கயிறை கொண்டு பரம தயாளனான பரந்தாமனை கட்டி வைத்த பாக்கியசாலி அவர். உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் வேங்கமாம்பா ஆன்மீகத் தொடர் விரைவில். ఫిల్టర్ కాఫీ చల్లారిపోతుంది. తంజారా ప్రీమియం ఫిల్టర్ కాఫీ, డబుల్ ద ఫ్లేవర్, డబుల్ ఓకే. శ్రీరంగం కరిశైలమంజనగిరిం తార్క్ష్యాద్రిసింహాచలౌ శ్రీకూర్మం పురుషోత్తమంచ బదరీ నారాయణం నైమిషం శ్రీమద్వారవతీ ప్రయాగ మధురా అయోధ్యా గయా పుష్కరం సాళగ్రామగిరిం నిషేవ్య రమతే రామానుజోయం మునిః. இவர் ரொம்ப அழகர், கள்ளழகர், கள்ளத்தனத்தோட அழகோடு எழுந்துள்ளிருக்கார். திரு மால் இரும் சோலை மலை சுந்தரபாகு, சுந்தரத்தோளுடையான்னு பெருமாளுக்கு திருநாமம். சுந்தராயத புஜம் பஜாமகே விரக்ஷண்டமயம் அத்ரி மாஸ்திதம் யத்ர சுப்ரதித நூபுராபகா தீர்த்தமத்தித பலப்பிரதம் விதுகு. கூரத்தாழ்வான் சாதிக்கிறார், சுந்தராயத புஜம் பஜாமகே, மூலமூர்த்திக்கு பரமசுவாமின்னு திருநாமம். 5 ஆயுதங்களையும் தரிச்சிருக்கார். கள்ளழகர், அழகர் மலை. திருமாலிரும் சோலையிலே ஸ்ரீ சுந்தர வல்லியுடன் வாழ் கள்ளழக பெருமாளே நாராயண நமோ நாராயண. கள்ளழகர், அழகர் மலை, திருமாலிருஞ்சோலமலை எல்லாம் அதே. மேல கங்கா தீர்த்தம் ஓடி வருது, நூபுர கங்கைன்னு பேர். நூபுர கங்கையினுடைய தீர்த்தத்துக்கு கீழ் அடிவாரத்தில் நடுவில் சற்றே மலையில் ஏறி கள்ளழகப் பெருமாள் எழுந்தருளி உள்ளார். அவர் ஆஸ்தானம்தான் 91வது திவதேசம். அப்ப கள்ளழகருடைய ஆஸ்தானம். முதல்ல நூபுர கங்கா மகாத்மிய சொல்றேன். திருவிக்கிரம பெருமான் உலகத்தை தாவி அளந்தான். அப்போது பிரம்மா சத்தியலோகத்தில் அந்த திருவடிக்கு தீர்த்தம் எடுத்து கழுவினான். அந்த திருவடி தீர்த்தம் அங்கேருந்து கீழே வருது. அதான் கங்கை, கங்கைன்னு கீழே திருநாம். அந்த கங்கை பெருமாள் கணுக்காலில் சாத்தி கொண்டிருந்த தண்டை நூபுரம், அதுல பட்டு கீழே தெரிச்சுதான். அந்த ஒரு தாரை தான் இந்த இடத்துல நூபுர கங்கா. சிலம்பாறுன்னு அதுக்கு தமிழ்ல பேர். பெருமாள் சிலம்பு சாத்தின்னு இருக்கார். அந்த சிலம்பல பட்டு தெரித்தபடியால் சிலம்பாறு. இங்கே விருஷபாத்ரின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு திருநாமம். ஏனெனில் விருஷபம் யமதர்மராஜனுடைய வாகன மூல்யம். யமதர்மன் இங்கிருந்து தபஸ் பண்ணிருக்கார். சுந்தரபாகுவா சேவை சாய்ச்சிருக்கார் பெருமாள். அதுக்கப்புறம் இப்படியே உன்னை எப்போதும் சேவிச்சிருக்கணும்னு சொல்ற விஷபாத்ரிங்கிற திருநாமத்தோட விஸ்வகர்மாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இவ்வெம்பெருமானுடைய ஆச்சரியமான திருக்கோலம். இதை வனகிரி என்னும் ரிஷபாத்ரி என்னும் பரிபாடல் காலத்திலே, இந்த சங்கத்தமிழர் காலத்தில் பரிபாடல் காலத்திலிருந்து
இந்த பெருமாள் ரொம்ப பிரசித்தி பெற்ற பெருமாள். பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார், திருமங்கியாழ்வார் 6 ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள். இவர் இருக்கிறதே ரொம்ப அழகா இருக்குமா. அந்த பெருமாள் திருமகமண்டலத்தை சேவித்தீங்கன்னா இந்த கன்னமெல்லாம் அப்படியே முழுன்னு இருக்கும். அது எப்படி பருத்து இருக்கும்னா அதுக்கு கூரத்தாழ்வான்னு சொல்றார். யசோதை கண்ணனை இப்படி கையில் வச்சுப்பலாம், வச்சுனுட்டு பால் ஊட்டுறா, சோறு ஊட்டுறா, வெண்ணெய் ஊட்டுறா, சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடித்தா ரொம்ப ஆசையா அன்பா தன் கையால இங்க தொட்டு தொட்டு தூக்குவலாம். யசோதா அங்குள்ய குரோன்னமித பரசகிராண சுபுகவ் கபோலவ், இதுதான் சுபுகம்னு பேர். இது தொட்டு தொட்டு யசோத கைப்பட்டு கண்ணனுக்கு அம்மா கைப்பட்டதுனால ரொம்ப ஆனந்தமா, அதனால இந்த இடம் பருத்து இருக்குமா, பளபளபளான்னு இருக்கவருக்கு. அதே போலத்தான் திருமாலிருஞ்சோலம் அழகருக்கு இப்பவும் இருக்கும். சேவிச்சுட்டே இருக்கலாம். உற்சவமூர்த்தி அப்படியே சொக்க தங்கத்தில் பண்ணப்பட்ட பெருமான். பாராஞ்சியில பண்ணப்பட்டவர் அபராஞ்சி பாராஞ்சின்னு சொக்க தங்கத்தில் எழுந்துள்ள இருக்கிறார். அவர் கண்ணை திருப்பறதோ கண்ணை புரட்டுறதோ கூரத்தாழ்வான்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். ரொம்ப வெளியில சொல்லாதீங்க, இருந்தாலும் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்றேன். கள்ளழகரை சேவிக்கிறச்சே அவர் ஒரு கண்ணை சிமிட்டி கூப்பிடுறாப்புல இருக்கான், உதட்ட சுழித்து ஒரு ஒலி எழுப்பி கூப்பிடுறாப்புல இருக்கான், அப்படி சொடுக்கு போட்டு கூப்பிடுறாப்புல இருக்கான். அது ஒன்னொன்னு அப்படி இருக்கு. என்னை எப்ப கூட்டி அழைச்சின்னு போறேன்னு கூரத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார். இது சொல்லிட்டு இருக்கிறது எங்கோ வாசல்ல போறவா பண்ணிட்டு இருக்கிற காரியம் இல்லை. இங்கிதம் நிமிஷித்தஞ்ச தாவகம் ரம்யம் அலங்கிருத்தம் அதிப்பிரியங்கரம் தேன கம்சமுக கீட்ட ஜென்மமே. கூரத்தாழ்வான் சுந்தரபாகுஸ்தவன் 132 ஸ்லோகங்கள் பாடினார். அதுல சொல்றார், நீ கூப்பிட்டா எது பண்ணாலும் நன்னா இருக்குங்கிறார். இதே யாரான் ஒருத்தம் பண்ணா காவலாளிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன். வேற ஒருத்தர் உதட்ட சுழித்து சீழ்க்க ஒலி எழுப்பினால்னா பார்த்துட்டு இருப்போமா. கண்ணை சிமிட்டி கூப்பிட்டாருன்னா அவர் கூட்டா போக முடியும். இப்போ யாருக்குமே அவ்வளவுதானே. அந்த ஒரு நிமிஷத்துல நீ வானு கூட்டி வைகுந்தம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா கசக்கிறதா? அப்ப போயிட்டு எதுக்காக கண்ணை சிமிட்டி பேசிண்டே உட்காந்துருக்க வேண்டியதான். அப்புறம் எத்தனை பிறவி எடுக்கணுமோ அத்தனை பிறவிதான் எடுத்துட்டு இருக்கணும். அதனால அது இது உது என்னலாவன அல்ல என்ன உஞ்செய்க நைவிக்கும்னு ஆழ்வார் சாதித்தா போலே ரொம்ப ஆச்சரியமான ஊர். பரமசுவாமி மூலமூர்த்தி எம்பெருமான் சங்க சக்கர கதா கட்க அனைத்தும் தன்னுடைய சங்க சக்கரத்தை தரிச்சிருக்கார், கதையை தரிச்சிருக்கார், நீண்ட கட்கத்தை பற்றி கொண்டிருக்கிறார். என்ன 5 ஆயுதங்களோட சேர்ந்து எழுந்துள்ளி இருக்கிற ஊர். ஊருக்குள்ள நுழையறச்சேவே 18ஆம் படி கருப்பண்ண சுவாமின்னு இருக்கார். அவர் யார்? உள்ள பெருமாள் இருக்காருன்னு இவர்னால 18 படிக்கட்டு அநேகமா கதவு சாத்திருக்கும். அவர் தான் அந்த ஊருக்கே காவல் தெய்வம். மலையாளத்திலேருந்து சில மாந்திரிகர்கள் எல்லாம் இந்த பெருமானுடைய சக்தியை குறைச்சுட்டு நம்ம ஊருக்கு ஏழப்பண்டு பண்ணணும் அப்படின்னு 18 பேர் அனுப்பிச்சா. ஒத்தொத்தரா வந்து சேவித்தா. அழகல ஒத்தொத்தரும் மயங்கி போய் 18 படிக்கு 18 காவலாளிகளா உட்காந்துட்டான். இது எல்லாத்துக்கும் மேல கருப்பண்ண சுவாமின்னு இவாளுக்கு ஒரு தலைவர் வந்தார். நான் தான் தலைமை காவல்னு உட்காந்துட்டார். யார் வந்து இந்த பெருமாளை அழைச்சின் போகணும்னு பார்த்தாரோ அவர் தான் இன்னைக்கு இருந்து ரட்சித்து கொண்டிருக்கிறார். ஐப்பசி மாசம் சுக்ல பட்சத்தில் துவாதசி திதியில் ரொம்ப ஆச்சரியமான உற்சவம் அந்த ஊர்ல நடக்குது. நூபுர கங்கைன்னு சொன்னேனே, அந்த நூபுர கங்கை ஓடுற இடத்துக்கு பெருமாள் எழுந்துள்ளுவார். ஒரு குகையாட்டம் இடம். அந்த குகைக்குள்ள விளிம்புல பெருமாளை அழகரை எழுந்துருள் பண்ணிடுவா. மேலேருந்து நூபர கங்கை ஓடி வரும். மேல் குகையில பட்டு பெருமாள் பேர்லயே அந்த ஜலம் விழும். விழுந்து ஒரு தெரை கண்ணாடியில ஒரு தெரை போட்டா அப்படி இருக்கும். பெரிய பெரிய கட்டடம்லாம் இப்ப கட்டா பாருங்க, பார்த்தா ஜலமா ஓடின்னு வருது. பின்னாடி ஒரு கண்ணாடி வச்சிருக்கா. நமக்கு என்ன தேவலோகமா சொர்க்கலோகமா பரமோதமானே புரியாது. அவ்வளவு அழகா இருக்கும் இல்லையோ. இது நெஜம், அது போய் அது செயற்கை. இது நிஜமாவே பெருமாளே நம்ம பக்கத்துல இருப்பார். எல்லாரும் கிட்டக்க போலாம். அவர் திருவடிக்கு கீழே நம்ம தலையை முட்டின்னு உட்காண்டா அந்த தீர்த்தம் அவர் பேர்ல பட்டு அவர் திருவடியில பட்டு நம்ம தலையில விழும். இனிமே பாவம் நிற்க போறதா சொல்லுங்க. அப்படிதான் அது தொட்டி திருமஞ்சன உற்சவம்னு சொல்லுவா. அவசியம் குறிச்சு நடுங்க. ஐப்பசி மாசத்தில் சுக்ல பட்சத்திலே துவாதசி திதியில் தொட்டி திருமண உற்சவம் ரொம்ப நன்னா நடக்கிறது. நம்மாழ்வார் 10-11 பாசுரங்கள் பாடினார். ஏன் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையுடும் பல்கலனாய் நின் பைம்பொற் கடிச்சோதி கலந்ததுவோ,
திருமாலே கட்டுரையே, என்ன அழகு! உன்னுடைய திருமுக மண்டலத்தின் ஒளி வீசி கிரீட்டமா, கிரீட்டத்தின் ஒசி திருமுக மண்டலமா, எதுன்னு தெரியலையே. பயனல்ல செய்து பயனில்ல நெஞ்சே, புயல் வழை மன்னர் புரிந்துரை கோவில், மயல் மிகு பொழில் சூழ் மாலிரும் சோலை, அயன்மலை அடுவது அது கருமமே. வயசாரத்துக்கு முன்னாடி வாங்கோன்னு கூப்பிடுறார். இந்த ஊருக்கு இப்ப 60-70க்கெல்லாம் போகப்படாதான். கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோவில், வளரளம் பொழில் சூழ் மாலிரும் சோலை, தளர்வேல ராகில் சார்வது சதிரே. உங்களுக்கு புத்தி சரியா இருந்தது, சாமர்த்தியக்காராளா இருந்தா 20 வயசுக்கு வாங்குங்கிறார். வயசு இருக்கிறச்சே வந்து அனுபவிச்சிட வேண்டாமா? இந்த க்ஷேத்திரத்தே ஆசிரியமா திருமாலிடும் சோழமலை கள்ளழக பெருமான் இங்கிருந்து புறப்பட்டு சித்திர மாசத்தில் உற்சவம் கண்டருளுகிறார். 3 நாள் உற்சவம் உள்ளூர்ல நடக்கும். மேல 4வது நாள் உற்சவத்தன்னைக்கு புறப்படுறார். ஆங்காங்கு மண்டகப்படியெல்லாம் கண்டருளி மதுரை நகரத்துக்கு வந்து சேருகிறார். வைகை ஆற்றங்கரையில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகல் ஆத்துல இறங்கிறது. ஊரே ஸ்தம்பிச்சு போடும். அத்தனை இடத்துல லட்சமா ஜனங்கள். ஊருக்குள்ள வண்டி காடி ஒன்னும் வரவே வராது. எல்லாரும் பீச்சாங்குழல் அடிச்சுப்பா. சூர்ணப்பொடி, நெய், பால், தயிர், மோரு, பச்சை பொடி, சிவப்பு பொடி, மஞ்சள் பொடி, ஒத்தர் பேர்ல ஒத்தர் அடிச்சுண்டு கையில குழல்ல வந்து அந்த எண்ணெயை பெருமாள் பேர்லாம் அடிப்பா. இப்படி ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் என்குத்தான் என்பார் என ஆச்சரியமா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகர் காலை வெயிலோட ஆற்றில் இறங்குகிற பிரகரணம். அது தற்போது மீனாட்சி அம்மனுடைய கல்யாணத்துக்கு வந்து போவதாக இப்ப சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த நாள்ல மீனாட்சி கல்யாண உற்சவம் நடந்தது மாசி மாசம். இந்த பெருமாள் எழுந்தருள் இருந்தது சித்திர மாசம். சைவ வைணவ ஒற்றுமை இருக்கட்டும்ங்கிறதுக்காக அரசர்கள் பார்த்து 2 உற்சவத்தையும் ஒன்னா சேர்த்து விட்டு இருக்கிறார்கள். ரொம்ப நன்னா நடக்கிறது. இப்போ அத்தனை ஜனங்களும் வந்து ஆத்துல எப்ப இறங்குவார்னு பார்த்து சேவிச்சுட்டு போறாளோ இல்லையோ, பௌர்ணமி அன்னு ஆற்றில் இறங்குகிற அத்புதோத்சவம். இந்த திவ்யதேசத்துக்குத்தான் ஆண்டாள் 100 தடா அக்காரடிச்சில் 100 தடா வெண்ணையை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்ல ராமானுஜர் வந்து சமர்ப்பித்தார். இப்பவும் வேண்டிக் கொண்டு சமர்ப்பிக்கிறவா இருக்கா? ஆக ஆண்டாள் 100 தடா அக்காரடிச்சில் சமர்ப்பித்த ஆசைப்பட்ட ஊர் மூலவர் பரமசுவாமி. பஞ்ச ஆயுதங்களோடு எழுந்துள்ளிருக்கார். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் சூழ பிரயோக சக்கரத்தோட கிழக்கு நோக்கி நின்ன திருக்கோலம். சுந்தரவல்லி நாச்சியார் ஸ்ரீதேவின்னு திருநாமம். ரொம்ப ஆச்சரியமான ஊர். வள்ளல் மாலிரும் சோழமணாளனார்னு பாசுரம் இல்லையோ. அதனால உற்சவமூர்த்தி இன்னைக்கும் தானஹஸ்தத்தோட எழுந்துள்ளிருக்கார். அந்த தொட்டி திருமதின உற்சவம் போறச்சே இவர் தலையில பெரிய சௌரி போட்டு கட்டுவார். இந்த பெருமாள் அந்த திருக்கோலத்தோட நீங்க சேவிச்சிருக்கணும். பளான்னு அப்படியே சொர்ணத்தில் இருப்பாரா, மேல கட்டியா சௌரி போட்டு கட்டியிருப்பா. அந்த கருப்புக்கு இவர் பளபளப்புக்கு நெஞ்சமே கொள்ளப்படும். அந்த விஷயத்தை தான் குரத்தாழ்வான் ஆசைப்பட்டு பாடினார். திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகன், நூபுர கங்கை தீர்த்தம், ரிஷபகிரி, சந்தன விருட்சம், சோமச்சந்த விமானம், பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார், திருமங்கியாழ்வார் 6 ஆழ்வார்களாலே பல்லாண்டு பாடப்பட்ட எம்பெருமான் கள்ளழகனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு. அங்கிருக்கும் சுந்தரத்தோளுடையான சுந்தரமான தோள்களுக்கும் பல்லாண்டு. சிலம்பாற்றில் சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும்னு பிரார்த்தித்து 92வது திவதேசம் திருமோகூர். திருமோகூர் பதியினிலே ஸ்ரீமோகன வல்லியுடன் வாழ் காளமேக பெருமாளே நாராயணா. நமோ நாராயணா. மோகனபுரி, மோகன கஷேத்திரம். மதுர நகரத்துக்கு போறதுக்கு முன்னாடியே இருக்கிற கஷேத்திரம். தாளதாமரை தடமணி வயல் திருமோகூர். நாளுமேவி நன்கமர்ந்து நின்று அசுரரை தகர்க்கும் தோடு 4 சுரிகுழல் கமல கட்கனிவாய் காளமேகத்தை அன்னி மத்தொன்னிலம் கதியே. 10 பாசுரங்கள். கடைசி 10 முதல் திருவாய்மொழியில் நம்மாழ்வார் பாடியிருக்கார். இந்த பெருமாளுக்கு பேர் என்ன தெரியுமோ? காளமேக பெருமாள். காளமேகம்னா கருப்பு மேகமாட்டம். 6 ஜலங்கொட்டணும்னாலும் அவர் கேட்கணும். திருமோகூர் ஆத்தன். ஆத்தன்னா வழித்துணை பெருமாள். நாம ஒரு நாள் எல்லாரும் வைகுந்தம் போவோம் பாருங்க. வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேங்கிறார் ஆழ்வார். போற சமயத்துக்கு நமக்கு யார் வழிகாட்டுவா சுவாமி?
வழித்துணை பெருமாளாய் திருமோகூர் ஆத்தன் காளமேக பெருமாள். மேகம் மிக சேச்சனேன்னு தாத்து. மேகம் போனா தெளிச்சுட்டே போறது பாருங்க. நம்ம பின்னாடி வரப்போறோம். ரொம்ப நாளா சம்சாரத்துல தாபத்துல கொதிச்சு போயிருக்கான். அதனால அர்ச்சிராதி மார்க்கத்துல அவன் நடந்து வரைச்சே குடுகுடுன்னு இருக்கட்டும் அப்படின்னு காளமேக பெருமாள் ஜலந்தெளிச்சுட்டே போருவான். அதனாலதான் திருமோகூர் ஆத்தன் காளமேகன்னு சொல்றார். பார்க்கடலை பெருமான் கடைந்தான். இந்த க்ஷேத்திரத்துக்கு மோகனபுரின்னு பேர்னு சொன்னேன். ஏன்னா மோகினி அவதாரம் நடந்து தேவர்களுக்கு அமுதத்தை பிரித்து கொடுத்த ஊர். பெருமாள் பார்க்கடல் கடைஞ்சு கொடுத்தார், அமுதம் உருவாயிடுத்து. 2 பேர்ல யாரு கொடுக்கறது? தேவர்களையும் அசுரலையும் வரிசையில உட்காந்து வச்சார். தேவர்களுக்கு கொடுக்கறதுக்கு போனார். ஒரே சண்டை. எனக்கு தான் கொடுக்கணும் இவன் இழுக்கிறான், அவனுக்கு தான் கொடுக்கணும் அவன் இழுக்கிறான். உடனே சட்டுன்னு பெருமாள் ஒரு அழகான திருக்கோலம் எடுத்துட்டார். பார்த்தாலே மதிய மயக்க வைக்கிற அதிசுந்தரமான திருக்கோலம், மோகினி திருக்கோலம். பார்த்த உடனே ஒன்னும் பேசவே இல்லை. அசுரர்கள்லாம் அடிங்க போயிட்டார். கிடுகிடுன்னு தேவர்களுக்கு பெருமாள் கொடுத்து முடிச்சிட்டார். அந்த மோகினி திருக்கோலம் எடுத்து தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்த ஊர் மோகனபுரி. வழித்துணை பெருமாளாய் மார்க்க பந்துவாக பெருமாள் இங்கு எழுந்துள்ளிருக்கார். இது ஒரு சரித்திரம். நோன்னு புலஸ்திய மகரிஷி துவாபர யுகத்தில் இங்கிருந்து தவம் புரிந்து புத்திரபாகியத்தை பெற்றார்னு சரித்திரம். நம்மாழ்வாராலும் திருமங்கையாழ்வாரும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள் நாம் அடைந்த நல்லரண் நமக்கென்னும் நல்லமரர் தீமை செய்யும் வல்லசுரரை அஞ்சிச்சென் அடைந்தால் காமரூபம் கொண்டு எழுந்தளிப்பான் திருமோகூர். காம ரூபம் கொண்டு எழுந்தளிப்பான். அழகான மோகினி திருக்கோலத்தை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் அமுதத்தை பிரித்து கொடுத்தாரோ இல்லையோ. நாம இப்ப அந்த அமுதத்தை தேடின்னு போக வேண்டாம். அமுதத்தை பிரித்த மோகினி திருக்கோலம் எடுத்த ஆத்தன் பெருமானை பற்றினா போரும். இந்த ஊர்ல ரொம்ப பிரசித்தமானவர் சக்கரத்தாழ்வார். திருமோகூர் சக்கரத்தாழ்வார்னால் எங்க போனினாலும் அவர் படம் தான் இருக்கும். எந்த கிரகத்துல இல்லத்துல போனினாலும் திருமோகூருடைய சக்கரத்தாழ்வார் படம் தான் எங்குமே மாட்டப்பட்டிருக்கும். முன்பக்கம் பின்பக்கம் 2 பக்கமும் சேவிச்சோன்னா அவ்வளவு அற்புதமா எழுந்துள்ளிருப்பார். பெருமாளை பார்ப்போம். காளமேக பெருமாள் நீருண்ட கருமேகமான திருமேன் கிழக்கு நோக்கி நின திருக்கோலம் திருமோகூர் ஆப்தன் பஞ்ச ஆயுதங்களோட எழுந்துள்ளிருக்கார். தயரதன் பெற்ற மரதமணி தடம் என்கிறார்கள். மோகனவல்லி தாயார், திருமோகூர் வள்ளி, கேதக விமானம், க்ஷீராப்தி புஷ்கரணி. கோவிலுக்குள்ள ரொம்ப பெரிய புஷ்கரணி, நீண்ட திருமண்டபத்தோட இன்னைக்கும் ஆச்சாரியர்கள் எல்லாரும் அர்ச்சகர்கள் எல்லாரும் அத்தியாபகர்களும் சேர்ந்து ரொம்ப ஆச்சரியமா கைங்கரியம் இருக்கிற ஊர். திருக்கோட்டியூர். கோஷ்டிபுரம்னு வடமொழியில் பேர், கோட்டியூர்னு தென்மொழியில் பேர். உரகமல்லளையான பெருமான். திருக்கோட்டியூரினிலே திருமாமகளுடனே உறையும் ஸ்ரீ சௌமிய நாராயணனே நாராயண. நமோ நாராயணா. ராமானுஜர் இந்த க்ஷேத்திரத்தில்தான் திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்தே திருமந்திர உபதேசத்தையும் சரமஸ்லோக உபதேசத்தையும் பெற்று ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுகிறேன் வா என்று கூப்பிட அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் சொல்ல போனார். திருக்கோட்டியூர் நம்பிகள் பெரிய ஆச்சாரியன். 17 தடவை ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலேயும் திருக்கோட்டியூருக்கு வந்தார். ஆனா அவர் மந்திரோபதேசம் பண்ணவே இல்லை. 18வது தடவை வந்த உடனே சரின்னு கொடுத்தார். கொடுக்கச்சே சொல்றார், நான் உன்னை எத்தனை தரம் பரீட்சித்து கொடுத்தேனோ நீ இனிமே ஒரு சிஷ்யனுக்கு கொடுக்கணும்னா அத்தனை தரம் பரீட்சிக்கணும்னார். அப்பவே தெரிஞ்சுடுத்து ராமானுஜர் இதெல்லாம் நடக்காத காரியம் அவர் சொல்லிட்டு இருக்கார். இனிமே யார் இப்படி கேட்க போறா இப்போ. ஆனா அன்னைக்கு ராமானுஜர் மந்திரோபதேசம் பெற்றார். ஆனால் உடனே இந்த விமானத்தை தெற்காழ்வான் நரசிம்ம பெருமாள் சன்னதிக்கு வந்து ஆசிரியர்கள்லாம் வாங்கோ கொடுத்துடுறேன்னுட்டார். திருக்கோட்டியூர் நம்பிகளுக்கு செய்தி போய் கோபித்து கொண்டு வந்தார். என்ன இப்படி பண்ணிட்டீர், ஆச்சாரிய வாக்கியத்தை மீறினா நரக்கம் கிடைக்கும்னார். என் ஒத்தனுக்கு நரக்கம் கிடைச்சி இத்தனை பேருக்கு வைகுந்தம் கிடைக்கும்னா தாராளமா நரகத்துக்கு போறே என்று தன்னுடைய பரந்த மனமாய் காரை கருணை ராமானுஷ இக்கடலிடத்தில் ஆரே எறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறவிடன் நான் வந்து நீ என்ன உய்த்த வெண்ணுஞ்சீரே உயிர்க்குயிராய் அடியேர் கிண்ணு சித்திக்கு மேனுட்டு ராமானுஷருடைய கருணையே வெளிப்படுத்தின ஊர் திருக்கோட்டியூர். விமானத்தில் ராமானுஜர் எழுந்துள்ளிருக்கார். கீழ சன்னதி ராமானுஜர் சன்னதி, திருக்கோட்டியூர் நம்பிகளுடைய சன்னதி. இங்கேயும் திருதளம்
3 தளத்துல பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். அதுல முதல்ல இருக்கிறவரே படிக்கட்டு ஏறி போனாதான். உரகமெல்லணையான் சௌமிய நாராயண பெருமாள், திருக்கோட்டியூர் கதம்ப மகர்ஷி, அவருடைய ஆசிரமம். ஹிரண்யகசிபு ரொம்ப துன்பம் கொடுத்துட்டு இருக்கான். என்ன பண்ணலாம்னு தேவர்கள்லாம் பெருமாள்கிட்ட கூடி இந்த மகர்ஷி ஆசிரமத்துல தான் பேசுறா. தேவர்கள் கோஷ்டியாக கூடி ஹிரண்யகசிபு அழிப்பது எப்படின்னு பேசினாலும் இல்லையோ, கோஷ்டிபுரம், அவர்கள் கோஷ்டியா கூடி பேசின ஊர். அதனாலதான் திருக்கோட்டியூர்ங்கிற பேர் வந்தது. தேவர்கள்லாம் இங்கேயே மறைஞ்சுண்டா. பெருமாள் நரசிம்மனா அவதாரம் பண்ணி அவர்கள்லாம் அழிச்சார். அழிச்சுட்டு திரும்பி வந்தார். வந்தாலும் இந்திரன் இங்க காத்துட்டு இருந்தான். கதம்ப மகர்ஷிக்காக இந்த பெருமானை சமர்ப்பித்து விட்டு போக கதம்ப மகர்ஷி இந்த இடத்துல பெருமாளை எழுந்துள்ள பண்ணியிருக்கார். சயன திருக்கோலம் உரகமண்டலையான், உற்சவ பெருமாள் சௌமிய நாராயண பெருமாள். உற்சவர் வெள்ளியாலே ஆக்கப்பட்டவர். இப்ப இத்தனாய் திருமாலின் சோழமலை முழுக்க தங்கத்தால் ஆக்கப்பட்டவர்னு சேவிச்சோம். வெள்ளவெளியர்னு இருப்பவர். அப்படியே மொத்தமே ரஜதத்தில் வெள்ளியிலே ஏற்படுத்தின பெருமாள். முதல்ல சயன திருக்கோலம், அதாவது இப்ப நான் அடிய சொன்ன உரகமெல்லணையான் ஆதிசேஷ பர்யங்கத்துல சயனிச்சிருக்கோ சயன திருக்கோலம். 2வது தளத்தில் நின்ன திருக்கோலம், 3வது தளத்தில் அமர்ந்த திருக்கோலம். 5 ஆழ்வார்கள் மங்களாசாசனம். பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசி ஆழ்வார், பெரிய ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் என் இவர்கள் எல்லாரும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். இந்த பெருமான் எப்படி எழுந்துள்ளி இருக்கிறார்னு பார்ப்போம். முதலில் உரகமெல்லணையான் திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்ட க்ஷீராப்திநாதன், புஜங்க சயனம், கிழக்கு நோக்கி திருமுகமண்டலம். அடுத்து உற்சவர் சௌமிய நாராயண பெருமாள், நின்ன திருக்கோலம் வெள்ளியாலே ஆக்கப்பட்டிருக்கார். தாயார் திருமாமகள் நாச்சியார். தீர்த்தம் தேவ புஷ்கரணி திருப்பார்க்கடல் தீர்த்தம். அஷ்டாங்க விமானம் பிரம்மாவுக்கும் தேவர்களுக்கும் கதம்ப முனிவருக்கும் பிரத்யக்ஷம். இங்கே விஸ்வகர்மாவும் மயனும் ஸ்தாபித்த 2 நரசிம்ம பெருமாள் இருக்கா. ஒரு பக்கம் வடக்க நரசிம்மர், தெற்க நரசிம்மர். தெற்காழ்வான் வடக்காழ்வான் அந்த 2 நரசிம்மர்களுக்கு திருநாமம். திருக்கோட்டியூர் நம்பிகளுடைய திருமாளிகை இன்னைக்கும் சேவித்துக் கொள்ளலாம். அஷ்டாங்க விமானத்திலே ராமானுஜர் இருந்து சரமஸ்லோகத்தின் அர்த்தத்தை உபதேசம் பண்ணார். அதனால் திருக்கோட்டியூருக்கு பெருமை. நரகநாசன் எம்பெருமான் நீண்ட உரகமெல்லணையானுடைய திருவடி தாமரைகளை பற்றி கொண்டு குருத்யாயி 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 குரு பரதே சாதன நாகி 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 குரு த்யாயி குரு த்யாயி குரு பரதே சாதன நாகி குரு பரதே சாதன நாகி கேலே சத்குரு பூஜன கேலே சத்குரு பூஜன கேலே சத்குரு பூஜன கேலே சத்குரு பூஜன கேதி மாஜே अनुष्ठान खेती माजे अनुष्ठान खेती माजे अनुष्ठान खेती माजे अनुष्ठान गुरु ध्यायी गुरु गुरु परते साधना गुरु परते साधना गुरु सेवा का संकल्प गुरु
संकल्प देवाचा संकल्प यदि माझे पूर्णतप 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 गुरु ध्यायी गुरु करते साधनारी गुरु करते साधनारी शांति स्वर सांगे वर्म शांति स्वर सांगे वर्म गुरु तोची परब्रह्म गुरु तोची परब्रह्म गुरु तोची परब्रह्म गुरु तोची परब्रह्म गुरु ध्यायी गुरु करते साधनारी गुरु करते साधनारी பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்தமுடனே சத்குரு பாதமலர் சூடிடுவோம் சத்குரு பாதமலர் சூடிடுவோம் சத்குரு பாதமலர் சூடிடுவோம் சத்குரு பாதமலர் சூடிடுவோம் கூடி ஆடி கொண்டாடிடுவோம் கூடி ஆடி கொண்டாடிடுவோம் ஆடி பாடி கொண்டாடிடுவோம் ஆடி பாடி கொண்டாடிடுவோம் குருநாதா குருநாதா என்று கூவிடுவோம் குருநாதா குருநாதா என்று கூவிடுவோம் குருநாதா குருநாதா என்று கூவிடுவோம் குருநாதா குருநாதா என்று கூவிடுவோம் நான் பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்தமுடனே சத்குரு பாதமலர் சூடிடுவோம் சத்குரு பாதமலர் சூடிடுவோம் డోలోత్సవం శ్రీదేవి భూదేవి సమేతుడైన శ్రీనివాసునికి కళ్యాణోత్సవ అనంతరం జరిగే సేవ డోలోత్సవం. అద్దాల మండపంలో జరిగే ఈ హేలా డోలోత్సవం నయనానందకరం. డోలోత్సవం సోమవారం నుండి శనివారం వరకు మధ్యాహ్నం 1:45 మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. డోలోత్సవం శ్రీవారి సేవలో సహ సమర్పిస్తున్న వారు స్వర్ణపురి ఏఎన్ఎస్ జ్యువెలరీ సేలం. గతులన్నీ హిలమైన కలియోగమందును గతి ఈతడే చూపే ఘన గురు దైవము. భగవద్ రామానుజుల సహస్రాబ్ది ఉత్సవాల సందర్భంగా
రామానుజుల వారికి తిరుపతి గోవిందరాజస్వామి వారికి గల అనుబంధంపై చర్చాగోష్ఠి. భగవద్ రామానుజ వైభవం